வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சில்லி சிக்கனோட வந்திருக்கேன். இந்த சில்லி சிக்கன் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். நான் இதுல வந்து ஒரு செப்பரேட்டான போல் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து சிக்கன் பிரஸ்ட் இருக்குது. 1 கிலோ பிளஸ் 360 கிராம்ஸ் இருக்குது. 1 கிலோ 360 கிராம்ஸ் இருக்கு. இந்த சிக்கன் பிரஸ்ட் எடுத்து இந்த இப்படி கியூப்ஸா வட்டி வச்சிருக்கிறேன், கழுவி வட்டி வச்சிருக்கேன். இப்ப இதுல போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு நான் இந்த இறைச்சி போடுறேன். கூட போடாங்கன்னு சொன்னால் அந்த சாஸ்லேயே நிறைய உப்பு இருக்குது. ஸோ இந்த 1 டீஸ்பூன் உப்பையும் இதில் போடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நறுவலாக அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்குது, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன். இதில் வந்து கோர்ன் ஸ்டார்ச் இருக்குது 25 கிராம், எல்லாட்டிக்கு 3 டேபிள் ஸ்பூன் கோர்ன் ஸ்டார்ச் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. 25 கிராம் எல்லாட்டிக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு முட்டை இருக்குது. இதில் வெயிட் வந்து 48 கிராம் வருது. லார்ஜ் எக் ஒரு முட்டை. இதையும் இப்போ இதில் போடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த தண்ணியும் விட தேவையில்லை. நீங்கள் இறைச்சி கலவுலேருந்து வெட்னஸ் இருக்குதுனாலே அதை இதுக்கு தாராளமாக காணும். ஸோ நான் இந்த வந்து ஹாஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், ஹாஃப் கோர்ன் ஸ்டார்ச் போடுறதுக்கான அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 25 நிமிஷம் இப்படியே வைக்க போகிறேன் மேரினேட் பண்ணுறதுக்கு. இப்போ இதை மேரினேட் பண்ண வச்சு நான் 25 நிமிஷமாக இப்போ இதை மேரினேட் பண்ணிட்டு 25 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ இதை பொரிச்செடுப்போம். ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சுக்கொண்டு இதில் ஒரு பேன் வச்சு அதுக்குள்ள வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது. கொதிச்சா பிறகு இந்த இருக்கு நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன் சிக்கன் பிரஸ்ட்டை வந்து போட்டு பொரிச்செடுப்போம். கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஸோ ரீசன்ட் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் சபோரா சிஸ்டர், உங்களை எல்லாருக்காண்டி இந்த ரெசிபி. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வர வரையும் பொரிச்செடுக்கணும். ஒரு 4 நிமிஷமாக பொரிஞ்சு வந்துருக்கு. பட் இன்னும் பொரியணும், கோல்டன் ப்ரௌனாக வரணும். கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக பொரிஞ்சிட்டு இப்போ இதை இறக்கி எடுப்போம். இப்படி கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரைக்கும் இறக்கிடுங்க. இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுத்துருக்கிறேன். மிச்சம் எல்லாத்தையும் வந்து பொரிச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்கு நான் இப்படி எல்லாத்தையும் பொரிச்செடுத்துருக்கிறேன். ஹீட்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு ஒரு செப்பரேட்டான பேன் எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. விட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். ஸோ அந்த எண்ணெய் வந்து லைட்லியாக கொதிச்சா பிறகு இதில் வந்து கார்லிக் க்ளோவ்ஸ் இருக்குது, உள்ளி இருக்குது, 5 எல்லாட்டிக்கு 20 கிராம் சின்ன வட்டி இருக்கிறேன். இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து இஞ்சி இருக்குது, சின்ன பீஸ் இஞ்சி எல்லாட்டிக்கு 1 டீஸ்பூன், எல்லாட்டிக்கு 4 கிராம் இஞ்சி எடுத்து சின்ன வட்டி இருக்குன்னு இதையும் இதில் போடுங்கோ. போட்டு ஒரு ½ மினிட் இதை வந்து வதங்க விடுவோம். இப்போ ½ மினிட்டு பிறகு, அரை நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து மீடியம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 2 மீடியம் வெங்காயம் எல்லாட்டிக்கு 215 கிராம் வருது. கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக வெட்டி இருக்கிறேன். உங்களுக்கு சோப்பு வெங்காயம் இருந்ததுன்னா நல்லா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு என்னட்ட இல்லை. இதில் வந்து காஞ்ச மிளகா 6 காஞ்ச மிளகா இருக்குது. ஆனால் அந்த சின்னதாக வரும் இல்லை காஞ்ச மிளகா, அது போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வடிவாகவும் இருக்கும். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 6 இந்த ரவுண்டாக இருக்கிற காஞ்ச மிளகா இருக்குது. இதையும் இப்போ இதில் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். ஸோ இப்போ 2 நிமிஷமாக வதக்கி இருக்குது. அந்த 2 நிமிஷம் வதங்கின பிறகு ஒரு மீடியம் பெல் பெப்பர் எல்லாட்டிக்கு 140 கிராம் வருது. அதை எடுத்து இந்த எப்படி வட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் 2 மினிட்ஸுக்கு பிறகு போடுங்க. இதில் வந்து ரெட் பெல் பெப்பர் இருக்குது. ஒரு மீடியம் ரெட் பெல் பெப்பர் எல்லாட்டிக்கு 170 கிராம் இதில் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு, எனக்கு அந்த பெல் பெப்பர் ரெட் பெப்பர் நிறைய விருப்பம் நான் நிறைய போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு குறைய வேணும்னா நீங்கள் குறைய போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஹீட்டை வந்து மீடியத்திலும் ஹையுக்கும் இடையில விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். மூட தேவையில்லை, மூடினீங்கன்னா சாஃப்ட் ஆயிடும். நாங்கள் எதிர்பார்க்குற கிரன்ச்சினஸ் இருக்காது. மீடியத்துக்கும் ஹை ஹீட்டில் வச்சு ஒரு 4 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த 1.5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் வந்து ஒரு 9 சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் போடுங்க. பட் போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா ஸ்பைசியாகவும் டேஸ்டாகவும் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு, ஸோ மீடியத்துக்கும் ஹை ஹீட்லேயே மூடாதீங்க. மூடுனா இந்த மிரக்கறியெல்லாம் சாஃப்டாயிடும், அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. இன்னொரு 3.5 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். 3.5 நிமிஷம் ஆயிருக்கு.
இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து நான் ஒரு தக்காளி பழத்தை எடுத்து உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் இருக்குது. எல்லாத்துக்கும் 45 ml டொமேட்டோ பியூரே இருக்குது. தக்காளி பழ பேஸ்ட் ஃப்ரெஷ் ஒன். இப்போ இதே இதில் விடுங்கோ. இதில் வந்து சில்லி சாஸ் இருக்குது 115 கிராம். எல்லாத்துக்கு 1/3 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்கோ. லைட் சோயா சாஸ் இருக்குது 3 டேபிள் ஸ்பூன். எல்லாத்துக்கும் 45 ml லைட் சோயா சாஸ் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்கோ. இதில் வந்து டார்க் சோயா சாஸ் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்துக்கும் 15 ml இருக்குது. இதையும் இதில் விடுங்கோ. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஒயிஸ்டர் சாஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் 45 ml ஒயிஸ்டர் சாஸ். இப்போ இதையும் இதில் விடுங்கோ. இதில் வந்து ரைஸ் வினிகர் இருக்குது 2 டேபிள் ஸ்பூன். எல்லாத்துக்கு 30 ml ரைஸ் வினிகர் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்கோ. இதில் வந்து 2 டீஸ்பூன் சீனி இருக்குது. இந்த சீனியும் இப்போ இதில் போடுங்கோ. இந்த வினிகருடைய பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சீனி போடுறது. 1 கப் தண்ணி. எல்லாத்துக்கு 250 ml தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியை இதில் விடுங்கோ. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி இருக்கிறேன். கூட்டி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷமாக தான் கொதிச்சு கொண்டு இருக்குது. மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி இந்த சாஸ் கொஞ்சம் திக்காக வரணும். இன்னொரு 3 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சுருக்கு. டோட்டலி வந்து 5 நிமிஷம். ஸோ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இருக்கு நான் பொரிச்சு வச்சிருக்கிற இந்த சிக்கன் இருக்குது. இந்த சிக்கனை இப்போ இதில் போடுவோம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ எனக்கு இந்த சில்லி சிக்கன் வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும். பட் உங்களுக்கு வந்து திக்காக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் இதை கொதிக்க விடலாம் இந்த கோழி போடுறதுக்கு முதல். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து இதை கொதிக்க விடுவோம். மீடியத்துலேருந்து ஹீட்டை கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி வந்து 3 நிமிஷமாக இதை கொதிச்சிருக்கு. மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சு நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு இதை இன்னும் ட்ரையாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஆனால் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த பெல் பெப்பர்ஸ் எல்லாம் வந்து ஆகலம் அவிஞ்சிடும். இந்த சாகியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்காது. உங்களோட விருப்பம். ஸோ இந்த இருக்குது இந்த சைனீஸ் சில்லி சிக்கன் வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த சில்லி சிக்கன். இந்த சில்லி சிக்கன் செய்து முடிஞ்சது. ஷிபோராக்கா உங்களோட ரிக்வெஸ்ட்டுக்காண்டி இந்த ரெசிபி சாரி லேட் ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.